யார் இப்ப லீடிங்ல இருக்கிறா? யாரு? திமுக தான் லீடிங். நீ பேச்சுக்கு பழைய பேப்பர்னு நினைக்கிறேன். பழைய நியூஸ் படிச்சுட்டு வந்துக்கிறேன். உங்களை பத்தி தான் ஃபுல் செய்தியுமே போட்டிருக்கு. தாவேக என்டிஏ கூட்டணியில் 40 சீட்டில் ஆரம்பித்து பேரம் பேசி 51க்கு வந்து விட்டது. விலை போயிட்டீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு போட்டிருக்குது. அது இங்கிலீஷ் பேப்பர், தமிழில் வாசிக்கிறீங்க. சரி, நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூட வாசிப்பீங்க. அந்த செய்தி அங்கே இருக்கிறது அந்த பேப்பர் மட்டும் கேமராவில் காமிச்சு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன் மக்களுக்கு. நான் போட்டிருக்க அவ்வளவு செய்தி நான் ஒத்துக்கிறேன். அந்த செய்தி காட்டுங்க, மக்கள் படிச்சுக்கிட்டோன்ற. தாவேக கதை முடிந்தது, சிபிஐயிடம் சரண்டரான விஜய், எல்லாம் இருக்குது ஃபுல் செய்திகள். அந்த பேப்பர் கொஞ்சம் கொடுங்களேன். 2021 பேப்பர் க்ளோஸ் ஞாபகம் வருது. ஃபினிஷ். அது வந்து இப்போ ட்ரேட்மார்க். ஃபினிஷ். நீங்க பண்றீங்க, நீங்கலாம் ட்ரேட்மார்க் வைக்கும்போது நாங்க ஃபினிஷ் 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 நல்லா இருக்கு. மார்க் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து காப்பிரைட் கேஸ் போடாமல் இருந்தால் பரவாயில்ல. அந்த ஆள் இப்படி இப்படின்னு இருந்தா நீங்க போற இடத்துலாம் பில்லி பாடன் 4 சொன்ன மாதிரி சொல்லிட்டு உண்மையாவே க்ளோஸ் ஆச்சுல. ஒரு குழந்தை கழிப்பறைக்கு போயிருக்கா. அந்த ஊரில் கழிப்பறை இல்லாதது ஒரு கொடுமை. அந்த குழந்தைய 16 மணி நேரம் தேடுறாங்க. குடும்பம் அல்லோல கல்லோடப்படுறாங்க. வீட்டிலேருந்து 300 மீட்டர் தொலைவில் அந்த குழந்தை இறந்து கிடக்கு. இன்னைக்கு அதை வந்து ஒரு அட்டாப்சி பண்ண முடியல. இன்னும் எங்களுக்கு அட்டாப்சி வரனால ரிப்போர்ட்டுக்கு பதில் சொல்ல முடியலன்னு உங்கள் தங்கச்சி கடந்து போகிறாங்க. ஆனால் அதே நீங்கள் வந்து கரூரில் என்ன பண்ணீங்க? 12-13 மணி நேரத்தில் 40க்கு மேற்பட்ட உடற்கூறாய்வு எப்படி பண்ணீங்க? இறந்து போன அந்த குழந்தை யாராவது ஒரு தொந்தர மாட்டானா, கடைசி நிமிஷம் காப்பாத்திட மாட்டானா ஏங்கிருப்பாள. நீங்க எந்த ஊர்ல எந்த குற்றமா எடுத்துக்க யாருமே எங்க ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு போய் பாத்ரூம் வச்சுட்டு இருக்காங்க ஒருத்தன். விசிக்கு ஒரு பக்கம் வந்து தாவேக்காவோட ஏன் தான் கூட்டு சேரலன்ற ஒரு சந்தேகம் இன்னுமே எல்லாரோட மனதிலையுமே இருக்கு. எதனால என்ன தடுத்துச்சு, எது தடுத்துச்சு விசிகாவை இந்த பக்கம் வராமல் இருக்கு? இல்லை, நான் வேற யாராவதுனா நான் கிண்டல் பண்ணிடுவேன். அப்போ ஒரு பக்கம் அதீத போதை, பேர் சொல்ல முடியாத அளவுக்கு போதை. டாஸ்மார்க் இருக்கா? அந்த டாஸ்மார்க் 12 to 10 நடக்குதா, முன்னாடி பின்னாடி கிடைக்குது. பத்தாக்குறைக்கு கருவேப்பிலை விட அதிகமாக கஞ்சா கிடைக்கும். இது பத்தாம பேர் தெரியாத சிந்தட்டிக் ட்ரக் எல்லாம் வருது. அதை விற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்னு அவரை அரெஸ்ட் பண்றாங்க. One day later. வருகிறார் அண்ணன் வருகிறார். உதயனை தீஸ்தார். அவர் என்ன பண்றாரோ அது அப்படியே பண்ணி நம்மளும் ஃபார்ம் ஆயிட வேண்டியதான். வருகிறார் இடிமுழங்க வருகிறார். இளைஞ படை குலுங்கிடவே வருகிறார். இனப்பகைவர் நடுங்கிடவே. மாசா ஒன்றும் இல்லை, இந்த தளபதி தான் அந்த மாதிரிலாம் பண்ணணுமா? நாங்களாம் ஒரு காரில் ஏறி நாங்களாம் டாட்டா காட்டக்கூடாதா? காட்டுவோம், நாங்களும் காட்டுவோம். நீங்கள் காட்டுங்க பரவாயில்ல. துணை முதல்வர் காமிச்சது பார்த்தீங்களா? ரோட்டில் ஒருத்தராவது இருந்தால் பரவாயில்ல, யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆத்துறன்ற மாதிரி. இல்லைங்க, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம வந்து இவங்க தான் நமக்கு, அவங்க தான் எல்லாருமே நமக்கு தான். தார் ரோடு, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வீடே இல்லைங்க, காலி ரோடு. என்னங்க நாளைக்கு அங்கே வீடு வந்தா, அதுக்குள்ள மக்கள் வந்தா, இந்த நக்கலாக பேசுறது முதல்ல தாவேகா குறைச்சாதான் ஓட்டு சதவீதம் ஏறும். யார் இப்போ லீடிங்கில் இருக்கிறா? யாரு? திமுக தான் லீடிங். நீ பேச்சுக்கு பழைய பேப்பர்னு நினைக்கிறேன். பேப்பர் நிறைய நியூஸ் படிச்சுட்டு வந்துக்கிறேன். உங்களை பற்றி தான் ஃபுல் செய்தியுமே போட்டிருக்கு. தாவேக என்டிஏ கூட்டணியில் 40 சீட்டில் ஆரம்பித்து பேரம் பேசி 51க்கு வந்து விட்டது. அந்த பேப்பரை காட்டுங்க, கேமராவில் காட்டுங்க. எழுதியிருக்கே, அதை காட்டுங்க. இப்போ என்ன கம்பெனி, யாரோட செய்தியில் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அங்கே எழுதியிருக்க அந்த நியூஸ் நீங்கள் காட்டுங்க, நான் பார்க்கணும். நான் படிச்சேங்க, எழுதியிருக்குங்க. கட்சி விலை போயிட்டீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு போட்டிருக்குது. அது இங்கிலீஷ் பேப்பர், தமிழில் வாசிக்கிறீங்க. சரி, நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூட வாசிப்பீங்க. அந்த செய்தி அங்கே இருக்கிறது அந்த பேப்பர் மட்டும் கேமராவில் காமிச்சு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன் மக்களுக்கு. போட்டிருக்கு அவ்வளவு செய்தி. நான் ஒத்துக்கிறேன். அந்த செய்தி காட்டுங்க, மக்கள் படிச்சுக்கிட்டோன்ற. தாவேக கதை முடிந்தது, சிபிஐயிடம் சரண்டரான விஜய், எல்லாம் இருக்குது ஃபுல் செய்திகள். அந்த பேப்பர் கொஞ்சம் கொடுங்களேன்.
2021 பேப்பர். இது எனக்கே தெரியாது. ஜூன் மாசம் 16ஆம் தேதி வந்திருக்கு. ஐயா ஒத்துக்கிறேன், சரி விடுங்க விடுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, இது எப்படிங்க மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு பழைய பேப்பர் எடுத்துட்டு வந்து இந்திரா காந்தி செத்துட்டாங்களான்ற மாதிரி ஒரு பேப்பரை படிச்சுல இந்த வர வழியில வண்டியை நிறுத்திட்டு ஆப்போசிட் டீ கடையில ஒரு பஜ்ஜியை சாப்பிட்டேன். அப்போ ஒரு பேப்பர் இருந்துச்சு, சரி இதை வச்சு நீங்க கண்டென்ட் பண்ணான்னு டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க இந்த உடன்பிறப்புகள் இப்பெல்லாம் வந்து 200 ரூபா கொடுத்தா மூட தவறாங்களாம். அதுக்கு என்ன தெரியாம பண்றாங்களாம், 200 ரூபாய சில்லறையா மாத்தி கொடுக்குறாங்களாம். ஏத்திலாம் கொடுக்கல, மாத்தி தான் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியா வாங்கிட்டு போறாங்களாம். அந்த மாதிரி இருக்குங்க டக்கு. 2021 பேப்பர் எடுத்துட்டு வந்து தாவேக்கா அலைன்ஸ் பேசிட்டு இருக்கீங்க. 2024 தாங்க நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சோம். இல்ல நீங்க கூட நிறைய பண்டல் வச்சிருக்கும் போது எனக்கு கூட தான் பயமா இல்லை இருக்கு. எனக்கு ஒன்றும் வேணாங்க, இன்னைக்கு பேப்பரே வேணாம், வாங்க நேராக வாயிலே பேசும். சரி ஓகே. இப்போ என்ன உண்மையா விலை போயிட்டீங்களா இல்லையா? கட்சியை வந்து வாங்கிட்டாங்களா இல்லையா? அன்னைக்கு பிஜேபி வரும்போது நியூஸ்ல படிச்சுட்டு வந்தேன், வரும்போது பார்த்துட்டு வந்தேன். நியூஸ்ல டிவியில ஓடுது, கொட்டெழுத்துல போடுறாங்க, பாஜகவிடம் சேரப்போகிறதா டிவிக்கே 40 சீட்டில் ஆரம்பிச்சிங்களாம் பேரம் பேசி 51 வரைக்கும் போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க. இல்லை அடிப்படையில் அதாவது இதுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது. முந்தனத்தே வந்து சிடிஆர் அண்ணன் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து இல்லாதது வதந்தி பொரளி இப்படியே அரசியல் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்கன்னு. திமுக தோல்வி பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பதட்டத்தில் தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்களா, அந்த மாதிரி என்னென்னவெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுவோம், இல்லாத ஃபேக் நரேட்டிவ்ஸ் எல்லாம் கிளப்பி விடுவோம். அதில் யாராவது 2 பேர் கன்ஃபியூஸ் ஆகி அதன் மூலமாக ஒரு ஓட்டு திரும்பிடாதா அப்படின்ற ஒரு நப்பாசில் பண்ணுறாங்க. 10 நயா பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. தாவேக்காக்கு பாஜக கொள்கை எதிரி, நாங்கள் அதை எங்களுடைய பைலால ஏற்றி வச்சிருக்கிறோம். திமுக அந்த மாதிரி பண்ண சொல்லுங்களேன், பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் வராமல் போயிருந்து வச்சுக்கிங்களேன், பாஜக கூட போயிருக்கோம் திமுக கூட்டணி. ஒரு வாரமா வருதுங்க செய்தி, ஒரு வாரம். நான் கேட்குறேனே, அந்த செய்திகளுக்கு ஒரே ஒரு பேக்கிங் நியூஸ் ஒன்னே ஒன்று. பாஜக இந்த மாதிரி ஒரு தலைவர் சொன்னார், தாவேக்கால இந்த மாதிரி தலைவர் இல்லை சந்திச்சாங்க, ஏதாவது ஒரே ஒரு செய்தி அதுக்கு பேக்கிங் இருக்க மாதிரி எதுவுமே இல்லையா? அப்படி எதுவுமே அதுதாங்க பொய்ன்றது, அதுதாங்க நரேஷன், அதுதாங்க வந்து உங்களுக்கு வதந்தின்னு சொல்றது. ஏங்க நான் என் கண்ணு முன்னால பாக்குற செய்தியை கொண்டு வந்து சேர்க்கறது தான் ஒரு டிவி சேனலுடைய வேலையா? எங்க என்ன பாத்தீங்கன்னு கேக்குறேன். நாம் பார்க்காத, என்ன பாத்தீங்க, பொதுமக்கள் பார்க்காத, பொதுமக்களுக்கு தெரியாத செய்திகளை கொண்டு வரணும். என்ன பாத்தீங்க? அது நாங்க 2021 பேப்பர்ல இல்ல, பக்கத்து சேனல்ல போட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க், என்னடா அவன் நம்மளை விட நல்லா கூவுறானே, இந்த சேர்த்து கூவோம். 51 இல்லைங்க, இப்ப லேட்டஸ்ட் செய்தி 52 அப்படின்னு கூவோம். இல்ல அது பாவமா இருக்குங்க, ரொம்ப பரிதாபமா இருக்கு. எங்க அங்க வந்து சிபிஐ ஆபீஸ்குள்ள இருந்து ஒருத்தர் வந்து கையை காமிச்சிட்டு கெத்தா வர்றாரு. அங்க இருக்கிற போலீஸ் மிலிட்டரி பர்சனல் தான் சிரிக்கிறான் சந்தோஷத்துல. அதை பார்த்துட்டு இங்க ஆளே இல்லாத ரோட்ல காயரவண்ண ஏஞ்சி நின்று கை காட்டுறாரு, திருப்பி கை காட்ட கூட ஒருத்தர் இல்லை. இப்படி ஒரு நிலைமை. சிபிஐ ஆபீஸ் வாசல்ல ஒருத்தருக்கு பூ தூவி வரவேற்பு கொடுத்தது யோசிச்சிருக்கீங்களா? எதுக்கு பண்ணீங்க அப்படி? நாங்க மக்களை சந்திக்கிறோம், எங்க போனாலும் மக்கள் வரவேற்கிறாங்க. அது மலேசியா வந்தாலும் கூட்டம் அல்லது, டெல்லி சிபிஐ வாசலா இருந்தாலும் கூட்டம் அல்லது. தமிழகத்திலேயே நம்ம போனியாவாத ஒரு டீம் வச்சுக்கிட்டு ஒரு பாப்பா வச்சுக்கிட்டு நீ கம்ப்ளீட் பண்ணலாமான்னு கேட்குறேன். யோசிச்சு பாருங்க. அதாவது இப்போ டெல்லியில் இருக்கிறவங்களும் ஓட்டு போட போறாங்க. அதாவது உங்களுக்கு என்ன புரியலன்னா, வெறும் ஓட்டு, மக்களை ஓட்டா மட்டும் பார்க்குற 200 ரூபாயில நாங்கள் அந்த தலைவனை மக்கள் எப்படி ஏகோபித்த வரவேற்போடு பார்க்குறாங்க, அந்த அன்பு பரிமாற்றம் எப்படி இருக்குன்றது தான் இது. அதில் தான் ப்ரூஃப். 2வது, இந்த மெசேஜ் அங்கே டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இது இங்கே உட்காந்து நரேஷன் செட் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு கொடுத்த பதில். பதில சொல்லாமையே சொல்றதுல ஒரு திறமை இருக்கு பாருங்க, அதுல எங்கால் மாஸ்டர். என்னன்னா, அவ்வளோ செலவு பண்ணி இவ்வளவு மீடியாக்கள், ஒரு சேனல் உங்களுக்கு வேலை பார்க்கல, எல்லா சேனலும் அந்த பக்கம் வேலை பார்த்து ஒரு 6-7 நாள் இவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு போறாருன்ற செய்தி வந்ததுலேருந்து டாஸ்க் இதாண்டா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் பார்த்த வேலையை நீங்கள் பாட்டுக்கு நல்லா சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி மேலே வந்து 2 டாட்டா காட்டி தம்ஸ் அப் போட்டு க்ளோஸ் பண்ணுறீங்களே, இதெல்லாம் அடுக்குமா? க்ளோஸ்னு ஞாபகம் வருது, ஃபினிஷ். அது வந்து இப்போ ட்ரேட்மார்க். ஃபினிஷ் என்ன ட்ரேட்மார்க்கு? நீங்க பண்றீங்க, நீங்கலாம் ட்ரேட்மார்க் வைக்கும்போது நாங்கள் ட்ரேட்மார்க் வைக்க கூடாதாங்க? நல்லா இருக்கு மார்க். வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து காப்பிரைட் கேஸ் போடாமல் இருந்தா பரவாயில்ல. அந்த ஆள் இப்படின்னு இருந்தா நீங்க போற இடத்துலாம் பில்லி பாடன் 4 சொன்ன மாதிரி சொல்லிட்டு உண்மையாவே க்ளோஸ் ஆச்சுல. காங்கிரஸ் வந்துச்சு அவங்க பக்கம். இல்ல நான் தான் சொல்றேன், எலெக்ஷன் முடியும் போது பாப்பா எது க்ளோஸ் அப்படின்னு முடிச்சு விட்டீங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் உங்க பக்கம் வரல. இல்லங்க, எனக்கு தனித்து விடப்பட்ட தாவேக்கா. என் கேள்வி, நாங்க வந்து எல்லாருமே தாவேக்கா கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. என்னன்னா, நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம்னு ஒரு வாக்குறுதியை கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடி அறிவாளி பிடிச்சிட்டு நாங்களா பொறுப்பு. ஊழல் பண்ணக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரூல்ஸ் தான் போட்டோம். எல்லாம் பயப்படுறீங்க, நான் என்ன பண்ண முடியும்? ஊழல் பண்ணாத யாராக இருந்தாலும் எங்கள் கூட வருவாங்க, அவ்வளோதான் ப்ரூஃப். இவங்களாம் ஊழல் பண்ணுறாங்கிறதுக்கு இதை விட எனக்கு ஒரு ஐடியா சொல்ல முடியும், ஒரு காரணம் சொல்ல முடியும்னா நீங்களே சொல்லுங்கள். சரி, இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து புதுச்சேரியிலையுமே வந்துட்டு ஃபுல் ஃபோர்ஸில் இறங்க போகிறீங்களா,
இல்லை வந்து புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் என்ன திட்டம் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு எட்டுன இது வரைக்கும் ஏதாவது சொல்ல முடியுமா எங்களுக்கு? இல்லைங்க, எங்களுக்கு திட்டம்ன்றது ரொம்ப சிம்பிளுங்க. ம். ஊழல் இல்லாத மக்களுக்கான ஒரு அரசியல், ம். மக்கள் நலனை பிரதானப்படுத்துறதுக்கு. அது கூட்டணி வேணும், இவங்களை ப்ளீஸ் பண்ணணும், இவங்களை பாதுகாக்கணும், நம்ம மேலே இந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அதனால் இவங்களுக்கு அனுசரித்து போனோம், இவங்களை எழுத்து பேசக்கூடாதுன்ற நிர்பந்தம் கிடையாது. அதனால் மக்களுடைய ஏகோபித்த வரலாறு வரவேற்பு உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சி மக்களுக்காக நிற்கும். மக்களுக்கும் இந்த தலைமைக்குமான ஒரு நெக்ஸஸ், எங்களுக்குமான ஒரு புரிதல், அது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை நீங்கள் வந்து கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடுலாம் பிரிச்சுக்காதீங்க. இதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒருத்தனை ஏன் இந்த தலைவனை வரவேற்கிறான்றதுக்கான பதில். ஸோ நீங்கள் வந்து இங்கே போனால் என்ன பண்ணுவீங்க, அங்கே போனால் என்ன பண்ணுவீங்க, எங்கே போனாலும் மக்களுக்கு நல்லது பண்ணுவோம், ஊழல் பண்ண மாட்டோம், பண்ணவும் விட மாட்டோம், பண்ணவங்க யாரையும் சும்மா விட மாட்டோம், அவ்வளோதான். இது இவ்வளோதான் பதில். அதை நீங்கள் எங்கே வேணால் பொருத்தி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக பதில். இப்போ கடந்த சில நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாங்குநேரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு தாவேக்க தரப்புல இருந்து என்ன செஞ்சுருக்கிறீங்க இது வரைக்கும்? நல்ல கேள்வி. திமுகவை இதுக்கப்புறம் ஆட்சிக்கே வரோட கூட முடிவு பண்ணியிருக்கோம். அதுதான் தாவேக்கா இதுக்கெல்லாம் எடுக்கிற சிறப்பான செயலாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஏதாவது ஒன்றுத்துக்கு ஒரு அறிக்கை, ஏதாவது ஒன்றுத்துக்கு ஒரு ஆக்டிவிட்டியை முடுக்கி விட்ட ஒரு விஷயம். ஒரு குழந்தை கழிப்பறைக்கு போயிருக்கா, அந்த ஊரில் கழிப்பறை இல்லாதது ஒரு கொடுமை. அந்த குழந்தைய 16 மணி நேரம் தேடுறாங்க, குடும்பம் அல்லோல படுறாங்க. காவல்துறையில் சரியான பதில் கூட இல்லை. அவங்கள வந்து நீங்கள் மரியாதை குறைவாக நடத்துகிறீங்க. அந்த குழந்தை யாருன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு நீங்கள் அந்த குழந்தைய பற்றி தப்பாக பேசுகிறீங்க. வீட்டிலேருந்து 300 மீட்டர் தொலைவில் அந்த குழந்தை இறந்து கிடக்காது. இன்றைக்கி அதை வந்து ஒரு அட்டாப்சி பண்ண முடியல, இன்னும் எங்களுக்கு அட்டாப்சி வரனால ரிப்போர்ட்டுக்கு பதில் சொல்ல முடியலன்னு உங்கள் தங்கச்சி கடந்து போகிறாங்க. ஆனால் அதே நீங்கள் வந்து கரூரில் என்ன பண்ணீங்க, 12-13 மணி நேரத்தில் 40க்கு மேற்பட்ட உடற்கூறாய்வு எப்படி பண்ணீங்க? இந்த கேள்வி நான் கேட்கல சாமி, நீதியரசர் கேட்டார். அந்த போல் ஒரு ரெக்கார்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பிரேத பரிசோதனை பண்ண முடியாது நல்லா இருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆட்சியின் லட்சணத்தை. பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஒரு பொம்பளை பிள்ளை காணுன்னா அது யார் எங்கே போனான்னு தேடி கண்டுபிடிக்க முடியாது. அந்த பொம்பளை பிள்ளை இறந்து போய் உடலாக தான் கிடைச்சானாக்கா யார் பண்ணது, என்ன மோட்டிவ்னு கண்டுபிடிக்க துப்பு கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிரேத பரிசோதனை அந்த குழந்தைக்கு என்ன தான் ஆச்சுன்னு கூட சொல்ல துப்பு கிடையாது. 4 நாள் ஆச்சு, இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் கிடையாது, போய் பார்க்க ஆள் கிடையாது, போய் பார்த்தாலும் தீர்வு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கட்சி இதுக்கு மேலே வேணுமான்னு நீங்கள் சொல்லுங்கள். இவங்களை இப்படி தான் நீங்கள் முட்டு கொடுத்து நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க எனக்கு சொல்லுங்கள். விசிகா இந்த ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல கூட வந்து ஒரு போல்டான முடிவை எடுத்து நின்று பேசலை. என்னதான் ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இந்த இடத்துல நின்று திமுகவை கேள்வி கேட்டிருந்துருக்கணும் விசிகா அப்படின்னு பல பேர் இங்கே கேட்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன கேட்டார் அண்ணன் என்ன கேட்டார்? அண்ணன் கூட்டணி கட்சியா? அண்ணன் அந்த கட்சியோட ஒரு மாவட்ட செயலாளர் ஆகிட்டாரோன்ற வருத்தத்தில் தான் நாங்கள் அண்ணன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணான்னு சொன்ன அன்றைக்கி என் கேள்வி. ஆட்சி அதிகாரம் மக்களுக்கான விடுதலையே அதுதான் சொல்லி தானே அரசியலுக்கு வந்தீங்க. அம்பேத்கர் தானே சொன்னார். நீங்கள் ஏன்ன வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஒரே ஒரு தலைவன் இருந்தால் அந்த மக்களுக்காக உண்மையாக போராடிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி அந்த தலைவனும் இப்படி பேச முடியாத மாதிரி நிலைமையில் வந்து நிற்கிறாருன்றதான் எங்கள் ஆதங்கமே. நீங்கள் இன்றைக்கி கேட்கல, வேங்கவேலு கேட்டிங்களா? கேட்டாராங்க, மேல்பாதிக்கு கேட்டாராங்க. 1992 இதே மாதிரி ஒரு கோயில் கலவரம் நடக்குது. 30 வருஷமாக அது நடக்கவே இல்லை. திரும்ப 2022 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்குது. நீங்கள் வேங்கவேலில் கேட்டிருந்தீங்கன்னா அம்மச்சியாபுரத்தில் அதே மாதிரி குடிநீர் தட்டியில் மலம் கலந்தாங்க, இது நடக்காமல் இருந்திருக்கும்ல. இது ஏன் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குன்னா இவங்களை மாதிரி கேட்க வேண்டிய நல்லவர்கள் கேட்காம இருக்கிறது தான். கெட்டவனின் பேச்சு எவ்வளோ கொடுமையும் நல்லவனின் மௌனம் அதை விட கொடுமை. இதுக்கு மேலே இவங்களை நல்லவங்க டேர்ம் பண்ணுறதும் நியாயமாக இருக்காதுன்றதான் என் கவலை. கேட்க மாட்டாருங்க, அவர் கேட்கவே மாட்டார். அவருக்கு தேவை கூட்டணியில் வந்து எக்ஸ்ட்ரா 2 சீட்டு, அதை நம்ம சின்னத்தில் நிற்க முடியுமா, அதுக்கு செலவு, இதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிற தலைவர்கள் மக்களுக்கான தலைவர்கள்ன்ற அந்தஸ்துலேருந்து இறங்கிட்டாங்க. அதை மக்கள் உணர்ந்துட்டாங்க. அது இந்த தேர்தல் நீங்கள் பார்ப்பீங்க. நான் நல்ல மக்கள் தலைவன், நான் மக்களுக்காக சேவை செஞ்சேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது இந்த நிலைப்பாட்டிலேருந்து நவிழ்ந்த வழுவின எல்லாருக்கும் சம்பட்டடி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கன்னு நான் சொல்கிறேன், வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். ஆனால் விசிகா போன்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க சைட்லேருந்து எல்லாரும் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அப்படின்றதெல்லாம் தாண்டி அனாலிட்டிக்கலாக யோசிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். அதாவது ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஒரு தடவை ஏற்கனவே வந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி தனியாக வெளியே போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சுது. திரும்பவும் அப்படி ஒரு சரிவை சந்திச்சிடக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த ஒரு 6 சீட்டாவது நமக்கு கொடுக்குறாங்க, அதில் 4 பேராவது ஜெயிக்க முடியுது, இது மூலமாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்குது, இது மூலமாக அட்லீஸ்ட் வந்து விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனை கிரியேட் பண்ண முடியுது இந்த பார்ட்டினால. இதை விட்டு விசிகே நாளைக்கு வெளியே போயிட்டு தாவேக்காவை நம்பி போய் இதை விட கம்மியான தொகுதியில் ஜெயிக்க முடிஞ்சா, இடம் கிடைக்காம போயிடுச்சுன்னா, இந்த இடத்த கூட அந்த மக்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்கள் பதில்?
ஒரு 2 வயசு குழந்தைய ஒரு திமுகவை சேர்ந்த பொறுக்கி நாய் அந்த குழந்தைய பாலியல் வல்லுறவு செஞ்சு அந்த குழந்தைக்கு சீசர் வந்து எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் இறந்து போச்சு. இந்த விஷயத்தை பொலிட்டிக்கலாக ஒருத்தன் அணுகிறான்னா, இதை எப்படி பேசினா நமக்கு ஓட்டு வரும் சீட்டு வரும்னு ஒருத்தன் யோசிக்கிறான்னா அவன் அரசியலுக்கு தகுதியே இல்லாத. 43 குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டுட்டு வாந்தி வைத்தாலும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அங்கே நேரில் போய் பார்த்துட்டு அந்த குழந்தைங்க ஜாலியாக தான் இருக்குன்னு ஒருத்தர் பதிவு போட்டாங்கன்னா, மனசாட்சி இல்லாத இவங்கெல்லாம் அரசியலுக்கோ மக்கள் சேவைக்கோ ஆன ஆட்கள் கிடையாது. இவங்க பேசுகிறத நமக்கு கவனிக்க வேண்டிய தேவை கிடையாதுன்றதை நான் சொல்கிறேன். அதுபோல் இங்கே 2 வயசு குழந்தை ஒரு 60 வயசு பெண்மணியை வீடு பூந்து கற்பழிக்கிறானுங்க. அவங்களுடைய 70 வயசு கணவரை அடித்து கொள்கிறாங்க. 66 வயசு பாட்டி ஒருத்தங்களை 6 பேர் சேர்ந்து வல்லுறவு செய்ய ட்ரை பண்ணுறான். காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் காவலரில் இருந்து காவல்துறையே பெண்களை ரேப் பண்ணுறான். திருவண்ணாமலையில் 2 கான்ஸ்டபிள் ஒரு பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு போய் நைட்டு ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சாங்க. எங்கே பார்த்தாலும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இதுக்கு எல்லாம் காரணம் போதையை கட்டவிழ்த்து விட்டது. இதை பேசாமல் எனக்கு 6 சீட்டு கொடுக்குறாங்க, அந்த 6 சீட்டில் நான் 4 ஜெயிப்பேன், அதில் 2 நான் ஏன் சின்னத்தில் நிற்பேன்னு யோசிச்சிங்கன்னா தயவு செய்து அரசியல் விட்டுருங்க. வருமானம் சம்பாதிக்க நிறைய நல்ல தொழில் இருக்குது, நிறைய நல்ல பிஸ்னஸ் இருக்குது. அரசியல் அது கிடையாது. அப்படிதான் சீட்டும் ஓட்டும் மட்டும்தான் இங்கே முக்கியமாக இருக்கும்னா இது அரசியலே கிடையாது. மக்களுக்கான வாழ்க்கையும் மக்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உரிமையை மீட்காத பேசாத ஒரு அரசியல் கட்சி அரசியல் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ரொம்ப வன்மத்தோட ரொம்ப கோபத்தோட இதை நான் இங்கே ரொம்ப வலியோட பதிவு பண்ணுறேன். விசிக ஒரு பக்கம் வந்து தாவேக்காவோட ஏன் தான் கூட்டு சேரலைன்ற ஒரு சந்தேகம் இன்னுமே எல்லாரோட மனதிலையுமே இருக்குது. எதனால் என்ன தடுத்துச்சு, எது தடுத்துச்சு விசிகாவை இந்த பக்கம் வராமல் இருக்குது? இல்லை, நான் வேறு யாராவதுனா நான் கிண்டல் பண்ணிவிடுவேன். எனக்கு திருமாவளவன் அப்படி பண்ணுறதுக்கு மனசு வரலை. எனக்கு தெரியலங்க அந்த கட்சியில் யார் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கிறா. நிஜமாவே வந்து திருமாவளவன் தான் இன்னும் அந்த கட்சியோட சுப்ரீமோவான்ற அச்சம் எனக்குள்ளே இருக்குது. திருமாவளவனுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலான்னு யோசிச்சா அந்த கட்சியில் இருக்கிற எத்தனை பேர் ரிபல் ஆவாங்களோ அப்படின்ற அச்சம் இருக்குமோன்ற சந்தேகம் எனக்குள்ளே வருது. அந்த கேள்விகள்லாம் சேர்ந்து தான் எனக்கு இப்படி தோணுது. திருமாவளவன் வந்து ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு இயக்கத்தை வச்சுருக்கோம், தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியாத நிலைமையில் மாட்டியிருக்காரா, இல்லை நிஜமாவே திருமாவளவன் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் இந்த மக்கள்கிட்ட தனியாக போய் அரசியல் பண்ணி மக்களுக்கான விடுதலாம் பேச முடியாது, இப்படியே இருந்துருவோம், எப்படியோ ஒன்று சேத்துல காலை வச்சுட்டோம் போ அப்படின்னு விட்டுட்டாரான்றது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு மாற்றத்துக்காக வந்து நின்ன ஒருத்தர் இன்னைக்கு அந்த மாற்றத்துக்கு ஒரு வெளிச்சம் வந்து நிற்கும் போது அந்த மாற்றத்தை விட்டு கொடுக்கறது எந்த மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு எல்லாம் சத்தியமாக புரிஞ்சிக்க முடியல. எனக்கு திருமாவளவன் அரசியல் மேலே பெரும் ஏமாற்றமாக இருக்குது இன்னைக்கு தேதிக்கு. தாவேக்காவுடைய மிக முக்கியமான அரசியல் நடவடிக்கைகளில் ஒன்றுன்னு பார்த்தோன்னா மார்ச் 7ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் 7ஆம் தேதி அவங்க விட்டு அறிக்கை, உங்கள் தலைவர் அவர்கள் வந்துட்டு அந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம்லேருந்து ஆரம்பித்து சில விஷயங்கள் சொன்னது. அது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியாக சில பேர் பார்க்குறாங்க. மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு அந்த ஒரு சில நாட்கள். அதை தாண்டி அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அதை யாரும் எடுத்துகிட்டு போலையா, உங்கள் கட்சியினர் வந்து அதை பற்றி இன்னும் மற்ற இடங்கள்லாம் பேசலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை, பேசிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துலேயும் ஒவ்வொரு மக்கள் சந்திப்புலையும் ஒவ்வொரு இடத்துல மகளிர் தினத்தை கொண்டாடுற போது நேற்று வரைக்கும் கூட கொண்டாடிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் இதை பற்றி பேசுகிறோம். தமிழகத்தோட அவல நிலை, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்கு ஒரு தனி இலாக்கா அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ராணி வேலுநாச்சியார் படைன்னு ஒன்று கட்டமைச்சு மஃப்டியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பியானேஜ் டீம் மாதிரி ஒன்று நம்ம கூட நம்மளில் பாதியாக இருக்கக்கூடிய தாய்மார்களை காப்பாற்றுறதுக்கு அப்படி ஒரு படையை கட்ட வேண்டிய நிலைமை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்கன்னா நிஜமாவே சமூகம் அவ்வளவு மோசமாக இருக்குது. நம்ம வெறுமனே எக்ஸாஜரேட் பண்ணி பேசலை. ஏதோ எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு ரேப்பையோ இல்லை ஒரு மொலஸ்டேஷனையோ இல்லை ஒரு போக்சோ கேஸையோ எடுத்து பேசலை. நிஜமாவே தமிழகம் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பில் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. 100ல் உங்களுக்கு அடிப்படையில் பேசிக்காக தெரியும். இந்த மாதிரியான ஒரு குற்றம் நடக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய மனநிலையில் ஒரு கிராம பகுதியிலோ ஒரு பிற்படுத்தப்பட்ட இடத்துலையோ எவ்வளோ பேர் அதை தைரியமாக கேஸாக பதிவாங்கன்னு யோசிச்சுப்பாரு. கேஸ் பதியறதுல 100ல் 98 விழுக்காடு எஃப்ஐஆர் ஆகிறதே இல்லை. எஃப்ஐஆர் ஆகிறதுல 98% 97% வந்து சார்ஜ் ஷீட் போடுறதே இல்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண முடியறதே இல்லை. அப்படி தாக்கல் பண்ணுறதுலையும் 3% தான் கன்விக்ஷன் ஆகுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 கிரைம் நடக்குதுன்னா அதில் 98 சார்ஜ் ஷீட் இல்லை, மீதி இருக்க 2ல் 3% தான் கன்விக்ட் ஆகுது. 1000ல் 1ஓ 2ஓ தான் நீங்கள் பார்க்குற இந்த குற்றம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டவர்கள். இப்படியே 6999 குழந்தைகளுக்கு போக்சோ நீதிமன்றம் ஆமாம் இந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாதிக்கு ஏற்படுத்துகிறவனுக்கு தண்டனையும் இந்த குழந்தைங்களுக்கு நிவாரணம் அளிச்சிருக்காங்க. அந்த நிவாரணம் 103 கோடி ரூபா. இந்த 3%க்கும் கீழே இருக்கிற நம்பர் 7000 2023 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
24, 25க்கான NCRB டேட்டா தமிழகம் தரவே இல்லை. எங்ககிட்ட இவ்வளோ கிரைம் நடந்திருக்கு, இவ்வளோ தடுத்திருக்கோம், இவ்வளோ காப்பாற்றிருக்கோன்ற ரெக்கார்டை நம்ம கொடுத்தா தான் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அதை அப்லோட் பண்ணுவான். டேட்டாவே கொடுக்கல. 7 மாசமா தமிழகத்தில் இதை கேட்கறதுக்கு ஒரு டிஜிபியை அப்பாயிண்ட் பண்ணது. சொல்லுங்கள், இது என்ன மாதிரியான மனப்போக்கு? ஒரு பக்கம் அதீத போதை, பேர் சொல்ல முடியாத அளவுக்கு போதை. டாஸ்மார்க் இருக்கா? அந்த டாஸ்மார்க் 12 to 10 நடக்குதா? முன்னாடி பின்னாடி கிடைக்குதா? கிடைக்குது. கிடைக்கும் போது எக்ஸ்ட்ரா வேலை வச்சு வாங்குறாங்களா? டைம் ப்ராப்பராக இருக்கும்போது பாட்டில் 10 ரூபா வாங்குறாங்களா? இந்த காசெல்லாம் போய் எங்கே போகுது? யார்கிட்ட போகுது? இடி ரைட் நடக்குது. இது பத்தாமல் இந்த சரக்கில் வந்து போதுமான தரம் இல்லை, போதை ஏறலன்னு அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது போகாமல் கள்ளச்சாராயம் 6 ஓடுது. 22, 23, 24 என்னென்ன மரணங்கள் இருந்துச்சு பார்த்தோம். அது பத்தாக்குறைக்கு கருவேப்பிலை விட அதிகமாக கஞ்சா கிடைக்குது. இது பத்தாமல் பேர் தெரியாத சிந்தட்டிக் ட்ரக்கெல்லாம் வருது. அதை விற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்னு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இப்படியெல்லாம் நடந்தால் மக்கள் பைத்தியம் ஆவாங்களா மாட்டாங்க? மிருகமாக மாறுவானா இல்லையா அந்த போதை உட்கொள்கிறவன்? அப்போ அவனுக்கு குழந்தை தெரியுமா, அம்மா தெரியுமா? அப்போ இது நடக்குமா நடக்காதா? இந்த அடிப்படையை கேட்கறதுக்கு எதுக்குங்க அரசியல் அறிவு? மனிதாபிமானம் போதாதா? எதுக்கு? என் கண்ணை பார்க்குறேன் நான், 100ல் 2 பேர் இந்த மாதிரி போதையில் பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன். அப்போ யாருக்குங்க பாதுகாப்பு இருக்குது? ஏங்க ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு போய் பாத்ரூம் வச்சுட்டு இருக்காங்க ஒருத்தன். ஒரு பசுமாட்டுக்கு பாதுகாப்பு இல்லைங்க இந்த நாட்டில். நம்ம தமிழ்நாடு இதெல்லாம் என்னைக்கோ எங்கேயோ வடநாட்டில் பார்க்கும்போது காரி துப்பின நம்ம ஊரில் இன்னைக்கு நடக்குது. நில குலைஞ்சு போய் நிற்கிறோம். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், ஒரு 2 மணி நேரம் ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட உங்களோட உறவினர் யாராவது ஃபோன் எடுக்கலாம், உங்களுக்கு பயம் வருதா இல்லையா? நிச்சயம். எங்கே போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு? இப்படி ஒரு ஆட்சி பண்ணுறதுக்கு திரும்ப எதுக்குங்க நீங்கள் 2.0 கேட்குறீங்க? தாங்குமாங்க என் தாய்க்குளம்? என்னங்க ஆகும்? உண்மையாக அக்கறை இருந்தால் அரசு விட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். இவ்வளவு மோசமாக ஆட்சி பண்ணிட்டு, இவ்வளவு மரணங்கள், இவ்வளவு குற்றங்கள், இவ்வளவு வலிகள், வேதனைகள். அந்த குழந்தை இறந்து போன அந்த குழந்தை யாராவது ஒரு தொந்தர மாட்டானா, கடைசி நிமிஷம் காப்பாற்றிட மாட்டானான்னு ஏங்கியிருப்பாளா இல்லையா? நீங்கள் எந்த ஊரில் எந்த குற்றமாக எடுத்துக்க, யாருமே வரலையேங்க. அந்த குழந்தை சாகும்போது யாரை நம்பியிருக்கும்? அடிப்படையில் ஸ்டேட்டோட வேலை என்னங்க? நம்மளுடைய உயிரையும் உடம்பையும் காப்பாற்றுறது, ஒரு மானத்தோட வாழ்கிறதுக்கு வழி பண்ணுறது. அதுவே இல்லை இந்த கர்மம் எதுக்குங்கன்னு நான் கேட்குறேன். எதுக்குங்க நீங்கள்லாம் ஆட்சியில்? இதில் வந்து உங்களோட குற்றத்தை மறைக்கிறதுக்கு எப்படியாவது நரேஷன் செட் பண்ண முடியும்னா எடுத்துகிட்டு வந்து, ஆஹா தாவேக்கா கூட்டணி போகுது, ஆஹா தாவேக்கால இந்த பிரச்சனையான. மக்கள் பிரச்சனை எப்போ பேசுவீங்க? மக்கள் பிரச்சனை எப்போ தீர்ப்பீங்க? கடன் வாங்கி காசு கொடுக்கறது மட்டும்தான் இந்த அரசாங்கம் செய்யணும். இது அரசாங்கமே இல்லைங்க, இது ஒரு பிரைபிங் மெக்கானிசம். மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக தான் இது இருக்குது. இதில் வேற எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இன்னமும் மக்கள் கையேந்தியே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆட்சி அழிந்தே போகட்டும்னு நான் சபிக்கிறேன்னு சொல்றேன்.